Welcome to this channel. Be an expert engineer. C programming language in Tamil. Dr. Suba Rajam ME PhD. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்க்க போகிற 29th ப்ரோக்ராம் டு பிரிண்ட் பாஸ்கல் ட்ரையாங்கிள். ஸோ மேனுவல் திங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்கல் ட்ரையாங்கிள் என்ன? ஸோ 6 ரோஸ் வரைஞ்சிருக்கிறேன். ஸோ நார்மலாக ஃபர்ஸ்ட் ரோவில் 1, செகண்ட் ரோவில் 2, 3, 4, 5, 6ன்னு நம்பர் பிரிண்ட் ஆகுது. உங்களுக்கு கால்குலேஷன் இந்த ஓரம் 1 இந்த ஓரம் 1ன்னு சொல்லிட்டு சம் கால்குலேஷன் பார்ட்டில் ஓடுது. எப்படி அப்படின்னா 1 1 2 1 + 2 வந்து 3, 2 + 1 வந்து 3. இப்படி கால்குலேஷன் பார்ட்டில் ஆட் பண்ணி கீழே உள்ள ஆன்சரை ப்ரீவியஸ் ஆன்சரை வச்சுட்டு இங்கே ஸ்டெப் நடக்குது. இதையும் ஆட் பண்ணிங்கன்னா 4, இது ஆட் பண்ணிங்கன்னா 6, இது ஆட் பண்ணிங்கன்னா 4. அதுக்கு தான் 6th ரோ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். 1 4 ஆட் பண்ணிங்கன்னா நார்மலாக ஃபஸ்ட்டு வந்து 1 பிரிண்ட் ஆகும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 5, இது 10, இது 10, இது 5, இது 1. கடைசியும் 1 பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் பாஸ்கல் ட்ரையாங்கிள். ஏன்னா ப்ரீவியஸ் வந்து இதை வச்சு ஆட் பண்ணிவிட்டு இங்கே ஆன்சர் வருது. நம்ம இப்போ பாஸ்கல் ட்ரையாங்கிள் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி வரைஞ்சிடலாம். ஈஸியாக நம்ம வந்து பாஸ்கல் ட்ரையாங்கிள் வரைஞ்சிடலாம் கேட்டாங்க அப்படின்னா. ஆனால் நம்ம ப்ரோக்ராம் வந்து கம்ப்யூட்டருக்கு நம்ம புரிய வைக்கணும்னா அது ப்ரீவியஸ் ஆன்சர் வச்சு நம்ம கொண்டு வர முடியாது. அதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கால்குலேஷனில் நடக்கிறதுக்கு நம்ம என்சிஆர் படிச்சிருக்கோம் தெரியுமா? அந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை ஆகுது. என்சிஆர் = R factorial divided by R factorial into n minus R factorial படிச்சிருக்கோமா? இந்த ஃபார்முலா வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இது வந்து அவுட்டர் லூப் வந்து உங்களுக்கு 1 2 3 4 4th பிளேஸில் உங்களுக்கு வந்து ஆன்சர் பிளேஸ் ஆகுது. ரோஸ் = 4ன்னு எடுத்திருக்கோம். ஆனால் இங்கே வந்து ஜே லூப்பில் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இந்த கால்குலேஷன் நமக்கு வந்து வருது. இப்போ என்சிஆர் அப்படின்னா அவுட்டர் லூப்பில் ஐ யூஸ் பண்ணுவோம்ல, n = I, R = J. அவுட்டர் லூப்பில் ஐ யூஸ் பண்ணுவோம், இன்னர் லூப்பில் ஜே யூஸ் பண்ணுவோம்ல. அதை வந்து என்ஆர் அப்படின்னு சொல்லி மீனிங்ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது இது ரெண்டும் ஐஜே ஃபார் லூப் I = 0 இருந்தால் என்ன, J = 0 இருந்துச்சுன்னா இந்த கான்செப்ட் நடக்குது. இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்குரிய ஆன்சர் வந்து கிடைக்கும். பாருங்கள், 0 ஃபேக்டரியல் 0 ஃபேக்டரியல் மைனஸ் பண்ணி எல்லாம் 0 ஃபேக்டரியல்னா ஆன்சர் 1. அதே மாதிரி அந்த பிளேஸுக்கு அப்ளை ஆகுது. இதை எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ரோ. இது ஃபர்ஸ்ட் ரோ வந்து 0th ரோங்கிற மாதிரி ஆயிடுது. அப்போ 4 3 தேர்டு இது மட்டும் போதும். 4 கிடச்சிக்கலாம். அப்போ 3 n = 3 வர ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். 4க்கு போகக்கூடாது. அப்போ செகண்ட் ரோ கவனிங்க, 1C0 1C1 2 பாருங்க, 2C0 2C1 அப்படி போயிட்டு இருக்கு. ஃபார்முலாவை நீங்கள் அது கரெக்டாக இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணோன்னா அதுக்குரிய கரஸ்பாண்டிங் ஆன்சர் நமக்கு கிடைக்குது. 3C0 1 பாருங்க, ஒரே இதில் ஆன்சர் அப்படியே போயிட்டே இருக்குது. அப்போ இந்த இது ஏதோ கால்குலேஷன் கரெக்டாக நமக்கு வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்குது. அது அப்படியே கோடிங்க்கு போகலாமா? கோடிங் வந்து பாஸ்கல் ப்ரோக்ராமில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஹெடர் ஃபைலில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நார்மல் ஸ்டெப் தான். மெயின் ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. அடுத்த லைன் வந்து டிக்ளரேஷன். ஸோ இவ்வளோ வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். n வந்து n அவுட்டர் லூப்புக்காக, R வந்து இன்னர் லூப்புக்காக, ரோஸ் வந்து இன்புட்டுக்காக ஸ்பேஸ் கண்டுபிடிக்கணும்ல. அடுத்தது வந்து என்சிஆர்னு ஒரு ஃபார்முலா நமக்கு வந்து சம் = அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி ஃபார்முலாக்காக ஒரு என்சிஆர் அப்படின்னு ஒரு வேரியபிளை எடுத்துக்கிருக்கோம். அடுத்தது இன்புட் வாங்கிக்கலாம். ரோஸ் வந்து இன்புட் கொடுத்தீங்கன்னா அடுத்தது ஃபார் லூப்பை பொறுத்த வரைக்கும் n = 0 எனக்கு வேணும். சரியா? அதே மாதிரி R = 0 வேணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு வேணும். அதனால இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், n = 1ன்னு கொடுத்து ரோஸ் வரக்கு வந்து இப்போ 0 இங்கே கொடுத்துட்டீங்கன்னா எத்தனை டைம்ஸ் நடக்கும்? 5 டைம்ஸ் நடக்கும். எப்படி நடக்கும்? 0 1 2 3 4. அப்போ 4 n = 4 இருக்கும்போது உங்களுக்கு என்ன நடந்துடும்? 4 ரோஸ் வந்து 5. அப்போ கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? 5 ஸ்டெப் வந்துச்சா, கண்டிஷன் ட்ரூ உள்ளே போகும். 5 நடக்கும்போது கண்டிஷன் விட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். n = 5ங்கும்போது 5 ரோஸ், கண்டிஷன் ஃபால்ஸ் ஈக்குவல். அப்போ லூப் விட்டு வெளியே வந்துடும். நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணினீங்க, இங்கே 1ன்னு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈக்குவல் கொடுக்கணும். ஏன்னா 5 டைம் உள்ளே போகணும். இங்கே 0 கொடுத்தீங்கன்னா 0வும் கவுண்ட் ஆகி 1ன்னு உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குது. அப்போ இது வரை போதும். 5 வந்து கண்டிஷன் ஃபால்ஸ்ன்னு வரும்.
அப்போ 0 1 2 3 4 வரை உள்ள போகும், 5 வந்தோன்னா வெளியே வந்துடும். இதுதான் நம்மளோட கான்செப்ட். அடுத்தது என்னன்னா ஸ்பேஸ்க்காக, இது நார்மலா நமக்கு வந்து ஸ்பேஸ் தான். இந்த ஸ்பேஸ் வந்து n, அதுவே உங்களுக்கு கரெக்டா வந்து 5வது ஸ்பேஸ்ல கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டா வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்றது வந்து உங்களுக்கு கரெக்டா இந்த லூப்பிங் இருக்குல்ல 5 ஸ்பேஸ் நடக்கிற மாதிரி கரெக்டா உங்களுக்கு செட் ஆகி இந்த இடத்துல வந்து பிளேஸ் ஆகும், 5வது பிளேஸ்ல பிளேஸ் ஆகும். அடுத்தது இன்க்ரிமெண்ட் ஸ்பேஸ் அலாட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்குது. ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். ஏன்னா அது பாருங்க, அலாட் பண்றோம், ஸ்பேஸ் அலாட் பண்ணி இங்க பிரிண்ட் பண்ணிட்டோம், அடுத்ததும் ஸ்பேஸ் அலாட் பண்ணி பண்றோம். அடுத்தது நம்ம போன ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ல என்ன பண்ணோம்னா உடனே ஒரு ஸ்பேஸ் விட்டு ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்பேஸ் விட்டு க்ளோஸ் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? ஸ்பேஸ் ஒரே ஒரு ஸ்பேஸா அடுத்தது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா இந்த சென்டர் பாயிண்ட்லயே நமக்கு ஆன்சர் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளவு நாளும். ஆனா இங்க என்ன ஸ்பேஸ் 1 2 3 அடுத்து அப்புறம் தான் இடையில 3 ஸ்பேஸ் வந்து நம்ம அலாட் பண்ண வேண்டியது இருக்கு. மற்றபடி இதெல்லாம் சேம் தான். நீங்க இது கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு செட் ஆயிடும். 0 இங்க கொடுத்தாலும் உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி இந்த லூப்பிங் நடந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் நடக்கும். அடுத்தது உள்ள நுழைஞ்ச உடனே என்ன கான்செப்ட் அப்படின்னா இதே அதான் 0ல இருந்து ஆரம்பிச்சனால இது ஈக்குவல் டு n வரை உள்ள போகணும். அப்பதான் இங்க ப்ராசஸ் வந்து நடக்கும். ஏன்னா ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா என்ன, ஏன் n வரை போகணும் அப்படின்னா 3C3 பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள். அப்ப என்னது உங்களுக்கு n எல்லாமே சேமா இருக்கணும். சரியா? அதுக்காக என்னன்னா ஈக்குவல் கொடுக்கணும், இந்த இடத்துல ஈக்குவல் கொடுக்கணும். எக்ஸ்ட்ராவா ஒரு லூப் வந்து போகணும், கரெக்டாக இங்கே எக்ஸ்ட்ராவா ஒரு லூப் வந்து போகணும். போனாதான் உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த என்சிஆர் ஃபார்ம்ல அப்ளை பண்றதுனால இந்த ஸ்டெப் மாறுது. ஈக்குவல், ஏன்னா இங்க 0னா நம்ம இங்க ஈக்குவல் கிடையாது. ஆனா இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு செட் ஒரு லூப்பிங் எக்ஸிக்யூட் ஆகணும். இங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க 0 ஸ்டார்ட் பண்ணுவோம், மற்றபடி நார்மல். இப்போ என்ன உங்களுக்கு இங்க வந்து என்ன வந்து n ஈக்குவல் டு சப்போஸ் 0வா இருந்தாலும் r ஈக்குவல் டு 0 உள்ள நுழையும் போது n ஈக்குவல் டு 0வா இருந்தாலும் சரி, r ஈக்குவல் டு 0வா இருந்தாலும் சரி, ஆன்சர் வந்து 1. ஏன்னா உள்ள நுழையும் போது எப்படி நுழைவோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் n ஈக்குவல் டு 0 இருக்கும், அப்புறம் ஸ்பேஸ் அலாட் பண்ணும், அடுத்தது r ஈக்குவல் டு 0 இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் n ஈக்குவல் டு 0 ரெண்டும் எதுவும் இருந்தாலும் சரி NCR ஈக்குவல் டு ஆன்சர் 1 வந்து செட் பண்ணிடலாம். இப்போ நீங்க n ஈக்குவல் டு 1 இருக்கும்போது இந்த இடத்துல திருப்பி உள்ள நுழையும் போது r ஈக்குவல் டு 0 தான் உள்ள நுழைவோம். அப்ப ஏதாவது இது வந்து என்னது லாஜிக்கல் ஆப்ரேட்டர், ஆர் ஆப்ரேட்டர் சொன்னலாம், ஏதாவது 1 ட்ரூனா கண்டிஷன் ட்ரூ, அப்படிதானே? என்னது பிளஸ் சிம்பிள் இதுக்கு வரும் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். 0 0 பிளஸ் 0 0 1 பிளஸ் பண்ணீங்கன்னா 1 1 0 1 1 1 1. ஏதாவது 1 வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா ஆன்சர் ட்ரூ, ரெண்டும் ட்ரூனாலும் ட்ரூ, ரெண்டும் ஃபால்ஸ்னா ஃபால்ஸ். இதான் நம்ம வந்து என்னது ஆர் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ல ஒன் மோர் ஆப்ரேட்டர் வந்து நம்ம படிக்கல இல்லையா? ஆண்டும் நாட்டும் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம்ல நம்ம பண்ணணும். அப்போ இந்த இடத்துல ஏதாவது 1 இருந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து NCR 1. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் மெமரியில் நம்ம இன்ஸ்டலேஷன் கொடுக்கல, இங்க ஒண்ணுமே கொடுக்கல. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள நுழையும் போது என்ன நடந்துருது, மெமரியில் NCR ஈக்குவல் டு 1 செட் ஆயிரும். அதுக்கு தான் இந்த ஃபார்முலா மஸ்ட். நேராக நம்ம ஃபார்முலாக்கு போயிட முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் ஒரு எண்ணை தூக்கிட்டு வரும்போது r ஈக்குவல் டு 0 ஆகும். அத்தனை டைம்ஸ் லூப்பிங் நடக்கும். எதை பேஸ் பண்ணி? இதெல்லாம் அதே பேஸ் பண்ணி தான். எப்படி பேஸ் பண்ணி, என்ன பேஸ் பண்ணி லூப்பிங் நடக்கும்? எப்படி பாருங்க, 0னா 0 0 ஈக்குவல் டு 0 ஒரு டைம் லூப்பிங் நடக்கும். அப்புறம் n ஈக்குவல் டு 1னா 2 டைம் லூப்பிங் நடக்குமா? அப்போ r ஈக்குவல் டு 0 1 2 டைம் ஆட்டோமேட்டிக். அப்போ எதை பேஸ் பண்ணி வந்து இந்த கண்டிஷன் போனோம்? ஏன்னா நான் சொன்னேன் ஒவ்வொரு தடவையும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் 1, செகண்ட் டைம் 2 பிரிண்ட் பண்ணும், 3 4 5 6ன்னு. அப்போ எதை பேஸ் பண்ணி இருக்குது? i ஈக்குவல் டு 1 n ஈக்குவல் டு 1 n ஈக்குவல் டு 2 சாரி n ஈக்குவல் டு 0 அப்படின்னு பேஸ் பண்ணி இருக்கு நமக்கு. சரியா? ஏன்னா 0ன்னு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வச்சுட்டோம். அதனால கரெக்டா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நடக்குது. புரியுதா? அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இது வந்து ஏதாவது ஒன்னா இருந்தது ஆன்சர் ஃபர்ஸ்ட் டைம் இது உள்ள நுழைஞ்சோன்னா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் உள்ள நுழையும் r ஈக்குவல் டு 0. ஏன்னா அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வந்துட்டு இருக்குல்ல. அப்போ மெமரியில் 1ன்னு வச்சுக்குவோம். 1 வச்சுக்கிட்டு அப்போ எப்பவுமே நீங்க அடுத்த ஸ்டெப் r ஈக்குவல் டு 1னா கண்டிஷன் ஃபால்ஸ்னு இங்கே வருவோம். இங்கே வந்தோன்னு என்னன்னா ப்ரீவியஸ் ஆன்சரை வச்சு ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் ஆன்சரை வச்சு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிக்கிட்டே இருக்கு, ஆட் பண்ணிட்டே இருக்கு, பிரிண்ட் பண்ணுவீங்க உடனே. ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1ன்ற போது 1 ஆன்சர் பிரிண்ட் ஆயிரும். ஏன்னா எப்போ எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட் 1 தான்.
அதனால பிரிண்ட் வந்து திருப்பி அடுத்தது ஆர் ஈக்குவல் டு ஒன்னுன்னு சொல்லும் போது இந்த ஃபார்முலாக்குள்ள அப்ளை ஆகும். அப்போ மெமரியில் ஒன்றுன்னு இருக்குமா, 1 இன்ட்டு என் என்னது ஃபார்முலா என்ன சொல்லுங்க, என் வந்து இப்போ என் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை எடுத்துப்போம், n ஈக்குவல் டு 0 1 2 3 4 5 n ஈக்குவல் டு 5ன்னு வச்சுக்கோங்க. அப்போ n ஈக்குவல் டு 5னா என்ன நடந்திருக்கும், ஃபர்ஸ்ட் வந்து 1 ஆன்சர் பிரிண்ட் ஆகிருக்குமா, ஆர் ஈக்குவல் டு 1ங்கும் போது. அப்போ ரெண்டாவது திரும்ப என்னது 1 இன்ட்டு என்னது 5 இல்லையா, 6th ரோஸ் ஈக்குவல் டு 6 வச்சு பண்ணிட்டு இருக்கேன். அப்போ உங்களுக்கு வந்து 5 மைனஸ் ஆர் என்னது, ஆர் வந்து 1 பிளஸ் 1 டிவைடட் பை ஆர், ஆர் வந்து 1. அப்போ உங்களுக்கு ஆன்சர் இருந்தது கேன்சல் ஆகி 5 டிவைடட் பை 1 5. அப்போ 1 இன்ட்டு 5. அப்போ ஆன்சர் என்சிஆர் ஈக்குவல் டு 5. அப்போ இந்த ஆன்சர் கிடைச்சிரும், இந்த ஆன்சர் கிடைச்சிரும். இந்த ஆன்சர் இன்ட்டு ஃபார்முலா என்ன, என்சிஆர் என்சிஆர் என் மைனஸ் ஆர் பிளஸ் 1 டிவைடட் பை ஆர் டிவைடட் பை ஆர். இந்த ஃபார்முலாவை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கரஸ்பாண்டிங் கிடைக்குது உங்களுக்கு. அப்ப ப்ரீவியஸ் அந்த ஃபார்முலா சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல, அதே தான். ஒரு டைம் ஆர் ஈக்குவல் டு பண்ணும்போது 1 பிரிண்ட் பண்ணிட்டு வரும். அடுத்த ஆர் ஈக்குவல் டு 1ங்கும் போது இந்த ஃபார்முலா எக்ஸிக்யூட் பண்ணி என்சிஆர்ல ஏற்கனவே ஆன்சரை சப்ஸ்டிட் பண்ணிட்டு இந்த கால்குலேஷன் பண்ணோம். அப்போ 5ன்னு ஆன்சர் கிடைச்சிரும். அடுத்த ஸ்டெப் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு போகும்போது 5 இன்ட்டு அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும். ஆர் என்னன்னு சொல்லி ஃபார்முலாவை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கரஸ்பாண்டிங்காக அடுத்த ஆன்சர் 10 கிடைச்சிடும். இப்படியே இந்த ஒரு ஃபார்முலாவை இந்த ஃபார்முலாவை வந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ண தான் செய்யணும். ஓகே, ஃபார்முலா சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் அப்படின்னு சம்திங் ஏதோ கால்குலேட் பண்ணுறோம், அதே மாதிரி இது ஒரு ஃபார்முலா. இந்த மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா கரஸ்பாண்டிங்காக அந்த பிரிண்டிங் பொசிஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அடுத்தது பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு இந்த 3 ஸ்பேஸ் வேணும். நல்லா கவனிங்க, 1 இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு ஸ்பேஸு, இங்கே ஒரு ஸ்பேஸு இல்லையா. அப்போ இங்கே வந்து ஸ்பேஸுக்கு வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இங்கேயும் ஒரு ஸ்பேஸு, ஏன்னா ஒவ்வொரு ஸ்பேஸ்க்கும் 2 தான் அலாட் பண்ணணும்ல, ஒவ்வொரு ஸ்பேஸ்க்கு 2. அப்போ இங்கேயும் ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது. அப்போ 4வது ஸ்பேஸில் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ பிரிண்ட் பண்ணும் 1 2 3 ஸ்பேசஸ் கொடுத்தீங்கன்னா 4வதுல நமக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி வச்சிடலாம். ஸோ நார்மலாக என்னது, இந்த லூப் விட்டு வெளியிருந்தோடனே அடுத்த லைன் பிரிண்ட் பண்ணுறதுக்காக நியூ லைன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஃபார் லூப்பை மெயின் அவுட்டர் லூப்பை க்ளோஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் எழுதிட்டு மெயினாக க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இதுதான் கான்செப்ட். கொஞ்சம் கஷ்டமான இதுதான் உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுது. இன்னொன்று, நம்ம ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் படிக்கும்போது ஈஸியாக இந்த ஃபேக்டோரியல் ஃபார்முலாவே நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணிடலாம் இல்லையா. ஃபேக்டோரியல் தனியாக கோடிங் எழுதி எப்பெல்லாம் கால் பண்ணணுமோ இந்த ஃபார்முலாவை அப்படியே கால் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே என்ன பண்ணுவீங்க, ஃபேக்ட் ஆஃப் ஐ அனுப்புவீங்க, n ஈக்குவல் டு ஆர் வந்து ஜே, அப்போ ஃபேக்ட் ஆஃப் ஆர் ஜே அனுப்புவீங்க. அப்புறம் வந்து டிவைடட் பை ஃபேக்ட் ஆஃப் ஜே, அதை வந்து தனியாக ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் எழுதி வச்சுக்கணும். இன்ட்டு என் மைனஸ் ஆர், என் வந்து என்னது ஐ மைனஸ் வந்து ஜே, அந்த இன்புட்டை அப்படியே ஃபேக்டோரியல் கான் பண்ணால் ஒவ்வொரு கரஸ்பாண்டிங் ஆன்சரும் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் தனியாக எழுதியிருந்தோன்னா அதை கரஸ்பாண்டிங் இன்புட் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு என்ன நடந்திருக்கும், கரெக்டாக உங்களுக்கு சப்ஸ்டிட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருந்த ஃபார்முலா வச்சு நம்ம அப்ளை பண்ணுறதுனால ஃபேக்டோரியல் இது ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் அழகாக வந்து ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம். அப்போ ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் படிக்கும்போது பாஸ்கல் ட்ரையாங்கிளை ட்ரை பண்ணுவோம். அதனால இப்போ வந்து நார்மலாக ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணி உங்களுக்கு நமக்கு கான்செப்ட் வந்து கிடைச்சிருக்கு. சரியா, இது இப்போ இப்படி பண்ணினீங்கன்னா நீட்டாக பாஸ்கல் ட்ரையாங்கிள் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் கான்செப்ட். ஓகே, தேங்க்யூ.